ஆமாம். அதனால் அந்த மாதிரி டியூட்டி தம்ப பார்க்கேன். அந்த மாதிரி டியூட்டி இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பேரையும் சேர்த்து தமிழில் போடுங்க. ஓ, ஓகே ஓகே ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. சரியா, அதனால் அந்த மாதிரி டியூட்டி இருந்தால் சொல்லுங்கள், போகலாம். ஜென்ஸுக்கு போக மாட்டேன், லேடிஸ்க்கு மட்டும்தான். ஓகேவா? பாய். வாங்க 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 வாங்க, அப்படியே லைக் கொடுங்க தங்கம். அக்காளுக்கு வந்து தமிழ் மட்டும்தான்ப்பா தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள். ரதி சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுங்க, சாப்பிட்டாச்சு. நீங்கள்? இல்லைப்பா சாப்பிடல, நான் வந்து ஒரு 2 டம்ளர் டீப்பா. டீ குடிச்சிட்டு 2 வடை உளுந்த வடை சாப்பிட்டுட்டு அப்படியே உங்கள்கிட்ட லைவ் பேசிகிட்டு இருக்கேன். என்னோடய ஊர் வந்து ஆலங்குளம் தென்காசிப்பா. சரி, அவங்களோட பேரை போடுங்க. இப்போ ஸ்டாண்டி போட்டிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என்னோடய பேர் ரதி. என்னோடய ஊர் வந்து தென்காசி ஆலங்குளம். சரியா? வயசு கேட்டு என்னப்பா பண்ண போகிறீங்க? வயசு 45. ஓகேவா? ஆமாம். எல்லாரும் வயசை கேட்குங்க, எதுக்குன்னே எனக்கே தெரியலப்பா. ஓகே பாய்ப்பா. அப்படியே லைக் போட்டுருங்க. ரதி சாப்பிட்டாச்சிங்க. எப்படி போயிட்டுருக்கு வேலை சொல்லுங்கள். அப்படியே லைக் போடுங்க. இப்போ சூப்பர் சாட் வராதவங்க சூப்பர் சாட் பண்ணுங்கள். சரியா? மெம்பர்ஷிப் சேராதவங்க மெம்பர்ஷிப் சேருங்க. ஆமாம். ஹாய், வாங்க 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 வாங்க. ஹாய்ப்பா, ஹாய்ப்பா. புதுசாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகேவா? அப்படி தமிழில் போடாதீங்க, உங்களோட பேரையும் போட்டு. எனக்கு வயசு 48. அதனால் உங்களுக்கு. ஓ, சரிங்க சரிங்க. உங்களுக்கு ஊர் எந்த ஊர் சொல்லுங்கள். சூப்பர் அண்ணா. தமிழில் போடுங்க. 2 நாளா 2 ஐயோ சாமி 2 நாள் ஆளை காணுமா? என்ன போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? நீங்கள் வெளிநாட்டிலேருந்து 2 நாளையும் அனுப்புதீங்க நம்ம இருந்தது. ரதி புரியல. கார்த்திக், நீங்கள் என்ன கமெண்ட் போட்டிருக்கீங்க? கூப்பிடலாம். ஓகே கார்த்திக். எங்கே கார்த்திக்? எனக்கு என்னன்னு தெரியலப்பா. எனக்கு வேலையே செட் ஆகலை. எனக்கு ரொம்ப கடுப்பாகுது கார்த்திக்கு. அடப்போடா வெண்ண. ஏன்டா தேவையில்லாத இந்த லைவ் நல்ல இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. ஏன்டா தேவையில்லாத கமெண்ட் போடுறீங்க? அப்படியா உங்களுக்கு? கேடி எம்ஜிஆர் சமாதி ஆண்டவர் வயசு சென்னை. ஓ, அப்படியாங்க. சரிங்க சரிங்க. இருங்க ஒரு நிமிஷம். ஒருத்தங்களுக்கு வந்து டைம் அவுட் கொடுத்துட்டு வரேன். சரியா? ஏன்னா அவங்களுக்கு கமெண்ட் போட தெரியல. சரியா? அதனால் அவங்கள வந்து நம்மளோட இதுலேருந்து நம்ம குடும்பத்துலேருந்து அவங்கள பிரித்து வைக்கும். சரியா? எல்லாரையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்ச மாதிரி நம்ம குடும்பத்துலேருந்து அவங்கள பிரித்து வைக்கும். அது வந்து நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்குது. சரியா? அவங்களோட நல்ல கமாண்டு கூட தப்பான கமாண்டு போகிறது வந்து நல்லா இல்லை. அதனால் சரியா? வரேன் கார்த்திக், ஒரு நிமிஷம். மேலே உள்ள இதை படிக்கல, வரேன். சாப்பிட்டீங்களா மேடம்? சாப்பிட்டாச்சு. வாங்கப்பா, வாங்க வாங்க. நீங்கள் என்ன வேலை மேடம் பார்க்குறீங்க? அப்பா, நான் வந்து பெட் பேஷண்ட் கேஸுன்னு சொல்லிட்டேன். பெட் பேஷண்ட் கேஸ்னால் உங்களுக்கு தெரியும், வயசான அம்மாமாரை பார்க்குறது. சரியா? உடம்பு சரியில்லாமல் பெட் பேஷண்ட் கேஸு. சரியா? அந்த மாதிரி கேஸ் தான்ப்பா நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு 45. ரெடின்னு கூப்பிடலாம். புரியல கார்த்திக்கு. அடப்பாங்க கார்த்திக். என்ன கார்த்திக்கு, என்ன பண்ணுறீங்க? இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நீங்கள் வந்து எனக்கு பேர் மறந்துட்டுங்க. இந்த காரில் படம் போட்டது ரத்னகுமாரா? புரியல, யாருன்னு தெரில. அருண் வாங்கப்பா. சரிங்க மேடம், சரிங்க. அதான் கேட்டேன். ஓகேங்க. ஆமாம், 2 நாளாகவே வரலப்பா. நான் சென்னைக்கு போனேன். நவீன். ஓ, நவீனா? சரி. ஆமாம், கண்டிப்பாக 2 நாளாக வரலப்பா. நான் சென்னையில் இருந்தேன், மாமா வீட்டில் இருந்தனால அங்கே வச்சு அப்பவும் கொஞ்சம் லைவ் போட்டேன். சரியா? என்னால் திருப்தியாக போட முடியல. ஏன்னா ஏதோ சொல்லிடுவாங்களோ நம்ம அத்தை அப்படிங்கிற பயத்திலே நேற்றுலாம் லைவ் போடல. நேற்று நைட்லாம். இன்னைக்கு கண்டிப்பாக வருவேன். நைட் லைவ் கண்டிப்பாக உண்டு. எல்லோரும் வந்துடணும். சரியா? எல்லோரும் லைக்கும் போட்டுறணும். எல்லோரும் லைவுக்கு வரணும் 9 மணிக்கு மேலே. சரியா?